இப்போது காளையாட்டத்தின் நேரடி வர்ணனையில் செய்தி வாசிப்பாளர் ஜொல்லு சவுந்தர் தொடங்குவார். மாமே அங்க பாரு. MGM இன் பிரம்மாண்ட தயாரிப்பு. எங்கப்பா இவ்வளவு பெத்தாங்களா இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? இவ கில்னா என்னவா? செத்துருவோம். அண்ணே உங்களை தான் வாங்க. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணி பீடாவுக்கு பொண்டாட்டி யாரு? தெரியாது. தெரியாது? தெரியாதான் சொல்ற. பீடாவுக்கு பொண்டாட்டி பீடி. சுப்பிரமணி தவக்கல மாதிரி கத்துமா? எங்க குழந்தை மாதிரி ஆளு. சுப்பிரமணி குழந்தை வேட்டி சட்டை போட்டுக்காது. உங்க அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு ஸ்டூடண்ட் இப்படி Dress கழட்ட சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தப்பு 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 தப்புதான். அவன் Dress கழட்ட சொன்னது தப்புதான். உன் Dress கழட்ட சொல்லிருக்கணும். சொல்லி பாரு, செருப்பு பிஞ்சிரும். என்னடி சொன்ன? செருப்பு பிஞ்சிரும். ஹலோ காமராஜ் காலேஜ்ல இருந்து பிரியா ஃப்ரெண்ட் லதா பேசுறேன் சார். பிரியா ஃப்ரெண்ட் லதாவா? என்னன்னு கேளு. என்ன விஷயமா? உடனே புறப்பட்டு வாங்க சார். இன்ஸ்பெக்டர் தெரியாம நைஸா நான் வந்துடுறேன். நீ அங்கேயே இரு, ஜாலியா பீச்சுக்கு போலாம். அடச்சி, இங்க ஒரு கற்பழிப்பு நடக்க போகுது சார். மறுபடியும் ஒரு கற்பழிப்பான். ஓஹோ, அதே பார்ட்டியா? ஆமா. கற்பழிப்பு நடந்து முடிஞ்சிருச்சா இல்ல நடக்க போகுதான்னு கேளு. ஏமா அந்த கற்பழிப்பு நடந்து முடிஞ்சிருச்சா நடக்க போகுதான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆரம்பிக்க போகுது சார். சார் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். ஹலோ அம்மா, நாங்க ஏற்கனவே ஏமாந்தது போதும், மறுபடியும் ஏமாற தயாரா இல்ல. வேற ஏதாவது புதுசா இருந்தா ட்ரை பண்ணுங்க. தலைவா நெத்தியடி அடிச்சு புட்டீங்க. தலைவா நெத்தியடி அடிச்சு புட்டீங்க. ஹலோ. சொல்றத கேளுங்க. ஏய், என்ன பார்த்தா என்ன இழுச்சோட தெரியுதா? ஒரு தடவை சொன்னா புரியாது. போன வை. எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற கல்விச்சாலை. அந்த புனிதமான இடத்தை நீங்கள்லாம் சேர்ந்து கேவலப்படுத்திருக்கீங்க. நீங்கள் கல்லூரிக்கு மாணவர்களாக மட்டுமில்லை, பெற்றவர்களுக்கு மகனாக இருக்கக்கூட உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரியில் மட்டுமில்லாமல் இனி எந்த கல்லூரியிலும் உங்களை சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று அனைத்து பல்கலைக்கழகத்திற்கும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. என்னங்க இது அக்கிரமம்? நம்ம ராஜாவை காலேஜ்ல இருந்து டிபார் பண்ண வச்சிட்டீங்களாமே, அவ எதிர்காலம் என்ன ஆகிறது? அவ எதிர்காலம் கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் அந்த தீர்ப்பை சொன்னேன். காலேஜ்ல ஒரு பொண்ணுகிட்ட தரக்குறைவா நடந்திருக்கா? அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அவன் நாம பெத்தெடுத்து பிள்ளைங்க, தத்தெடுத்து பிள்ளை இல்ல. ஆண்டி, நீங்க ராஜாவுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்து. நீ வாய மூடு. இது எங்க குடும்ப விஷயம். பார்வதி, சிவாவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தான்.
ஏன் பிரிச்சு பேசுற? அப்படி அவன் நினைச்சிருந்தா என்னையே அரெஸ்ட் பண்ணான். இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு அப்பா பேர் கெட்டு போற மாதிரி நீ எது வேணாலும் செய்வ. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்லு. இந்த வீட்டோட மரியாதை உன்னால தாண்டா போச்சு. ஜட்ஜ் பையனையே அரெஸ்ட் பண்ணிட்டேன். என் நேர்மையை பாராட்டுங்கன்னு பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுக்க தானே என் கையில வழங்க மாட்டேன். ராஜா, எச்சி சாப்பாடு சாப்பிடுற நாய் கூட எஜமான பார்த்தா வாலாட்டும். ஆனா இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த நீ அந்த நாயை விட கேவலமா நடந்துக்கிட்டியா? என்ன வார்த்தை சொன்னேன்? சிவா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. நான் சொன்னது உண்மை தானே. அவங்கிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஒரு ஜட்ஜா இருந்து உன்னை காலேஜை விட்டு வெளியில அனுப்பிச்சேன். இப்போ ஒரு அப்பனா இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்றேன். Get out! என்னங்க என்னங்க குழந்தைத்தனமா அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். அதுக்கு போய் நீங்க அவனை வீட்டை விட்டு போ சொல்றீங்களே. யாரு இவனா? குழந்தை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? அப்படி ரோஷமுள்ளவனா இருந்தா கோர்ட்ல என் ஜட்ஜ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்க கூடாது. நான் ஒண்ணும் உங்களை பார்க்க வரல, எங்க அம்மாவை பார்க்க வந்தேன். உங்க அம்மாவை பாக்குறதா வீட்டுக்கு வெளியில வரவா பாத்துக்கடா. I say you get out! குட் பை. டேய் என்னங்க அவன் போறேங்க, அவன் போறான். வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க. என்னங்க டேய் உன் தம்பி போறான்டா, கூப்பிடுறா. சாரிம்மா, அப்பா வார்த்தை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. மாமா மாமா நீங்களாவது உங்க பிள்ளைக்கு சொல்லக்கூடாதா? அவனு வேண்டான்னு சொல்லுங்க மாமா. அவனு கூப்பிடுங்க மாமா. மாமா டேய் சிவா சிவா தம்பி தம்பின்னு வாய் போயாம சொல்லுவியே. இப்ப அந்த தம்பி வீட்டு விட்டு போறான்டா. டேய் கண்ணா, உன்னையும் அவனையும் ஒரே மாதிரி தானே வளர்த்தேன். இப்ப நான் சொல்றேன் அவனு போக வேண்டான்னு சொல்றேன். அவனு கூப்பிடுறா. அங்கிள் சொன்னதை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதாண்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பைத்தியக்காரி. உங்ககிட்ட இருந்த மனுஷத்தன்மையை எதிர்பார்த்தேன்னு புருஷனை நடு ரோட்ல நிக்க வச்சு கொன்னா அந்த பாவி வயித்துல பிறந்த உனக்கு எங்க இருந்த மனுஷத்தன்மை வரும்? சீ, போடா போ. சீக்கிரம் இறங்குமா. ஏற்கனவே பார்த்த படம் தான், புது படம் வரும்போது பாத்துக்கலாம். போலாம். சரியான சாவுராக்கி. ஓய் என்னையா முணுமுணுக்குற? ஒண்ணுமில்ல தாயே. நம்ம பார்ட்டி பிரியா பெனடி மயிலாக், ஒரு பெண்ணுக்கு கூந்தல் நீளமாக இருக்கலாம், ஆனால் நாக்கு நீளமாக இருக்கக்கூடாது. ஆம்பளைங்க விரட்டி வெட்டி அடிக்கிறது, போலீஸுக்கு பொய்யான தகவல் கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த பிரியாவுக்கு பொழுதுபோக்கு. தான் கெட்டது இல்லாம கூட படிக்கிற எல்லா பொண்ணையும் கெடுத்துட்டு இருக்கா. தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ் பிரியா, அரசாங்க வக்கீல் உங்க மேல சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்களே பதில் சொல்றீங்களா, இல்ல உங்க சார்பா யாராவது வக்கீல் ஆஜராகிறாங்களா? முடியாதவங்க தான் வக்கீல வச்சுக்குவாங்க. இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. வேறொன்றும் இல்லை. அடிமா. வர்மா, என்னது? போலீஸ் அதிகாரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட வச்சுதான் அரசாங்க வக்கீல் உன் மேல குற்றம் சுமத்துறாருன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப நடந்துட்டதை பார்க்கும்போது நீ அப்படிப்பட்ட பொண்ணுதான் நல்லா தெரியுது.
அது மட்டுமல்ல, கோர்ட்ல ஒரு நீதிபதிக்கு முன்னால நீ இப்படி நடந்துகிட்டது இந்த கோர்ட்டையே அவமதிக்கிறதாகும். மைலார்ட், நீதிமன்றத்தை அவமானப்படுத்தணும்ன்றது அந்த பொண்ணோட நோக்கம் இல்ல. அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஐயோ, கொஞ்ச நாளா தெரியும். என்னன்னு தெரியும்? அந்த பொண்ணுக்கு தட்டுற வியாதி. அப்படின்னா? அதாவது வழுக்கத்தலைய பார்த்தா அந்த பொண்ணுக்கு கை அரிக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. கை துருத்துருங்கும், உடனே தலையில அடிச்சிடும். ஓஹோ, அப்படி ஒரு புதுவிதமான வியாதியா? எஸ் மை லார்ட். இந்த பொண்ணு பிரயாணம் செஞ்ச பஸ் டிரைவர் தலை வழுக்கையா இருக்க, அதை இந்த பொண்ணு தட்ட பஸ் டிரைவர் அதிர்ச்சியில ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. பெருசா சேதாரம் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு நான் தான் இங்க கொண்டு வந்தேன். ஆனா வந்த இடத்துல கோர்ட்டு குமாஸ்தா தலையும் வழுக்கையா இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிச்சு. அதுக்காக நீங்க அதுக்காக சும்மா விட்டுட்டா அதுவே பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுட்டோம். மிஸ்டர் சிவா, எப்படியாவது அந்த பெண்ணுடைய பலவீனத்தை சரிப்படுத்த வேண்டும். அந்த பெண் செய்த தவறுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த நீங்கள் அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுவதை பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்ணின் மேல் உங்களுக்கு பாசம் இருப்பதாக தெரிகிறது. அந்த பெண் செய்த தவறுக்கும் கோர்ட்டை அவமதித்ததற்கும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் அந்த பெண்ணின் மேல் பரிவு காட்டிய போலீஸ் அதிகாரி சிவா அவள் மனநோயை தீர்த்து வைத்து அவளை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அங்கிள், கடைசியா தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்களே.